ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காமன் மேன் ஜேர்னி. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மேலே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தேன் எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தேன் நம்ம வீட்டை சுற்றியே இருக்கிறதுனால வீட்டுக்கு பக்கத்துலேயே எடுக்கிறோம். காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தேனீக்கு எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணேன். அதை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளை கொத்த ஆரம்பிச்சிடும். கொட்டுனுச்சுன்னா ரொம்ப வீக்காக உண்டாகும். விஷத்தன்மை உள்ளது தான் தேனீக்கள். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் எந்த ஒரு தொல்லையும் நமக்கு கொடுக்காது. பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மூமெண்ட்ஸாக இருக்கும். பட் நம்மளை எதுவுமே தொந்தரவு பண்ணலை அது. ஸோ எப்போ தேன் எடுத்தாலும் ரொம்ப இருப்பாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காமன் மேன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் தேன் எடுக்க தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எலுமிச்சை மரம். ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இதில் தான் தேன் கூடு கட்டியிருக்கு. இதே மாதிரி 2 இடத்துல தேன் கூடு கட்டியிருக்கு. ஒன்று நம்ம எலுமிச்சை மரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துலையும் இருக்குது பக்கத்துலேயே. அதையும் காட்டுறேன் பாருங்கள். மரம் அடர்த்தியாக இருக்கிறதுனால ஒன்றும் அவ்வளோக்கா தெரியலை. வியூ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் டாக்டரு தேன் கொசுலாம் சுற்றி இருக்குது. நம்ம வீட்டில் ஃப்ரண்ட்டில் எலுமிச்சை மரத்தில் கூடு வச்சுருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பேக் சைட்லேயும் வந்துட்டோம். பேக் சைடில் பார்த்திங்கன்னா மரங்கள் நிறையா இருக்குது. தென்னை மரங்கள், நார்த்தாமரம், மாதுளை மரம் எல்லாமே இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு தேன் கூடு வச்சுருக்கு. தென்னை மரத்தில் தான் வச்சுருக்கு. அதையும் தான் எடுக்க போகிறோம். வீடியோ எவ்வளோ கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரில, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் பெரிய தேன் கூடு தான். இப்போ 2 தேனையும் தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு பார்ப்போம் தேன் எவ்வளோ இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம தேன் எடுக்க ரெடி ஆகிடுச்சு. அதுக்காண்டி கொரட்டிங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊருங்களில். எங்கள் ஊரில் வாங்குறோன்னு சொல்லுவோம். அதை எடுத்து வந்தாச்சு. ஏன்னா தேன் கொசுகள் அதிக அளவில் கடிக்கக்கூடியது. கடித்தா உடம்புல வீங்கிடும் நல்லா. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டியாகவே கொஞ்சம் தள்ளி இருந்து தான் தேன் எடுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த இன்னும் எவ்வளோ விடு, இன்னும் விடு, நான் சொல்கிறேன். நான் இங்கேருந்து இழுத்துறாத. இரு இன்னும் தள்ளு. ரைட் சைடில் தெளிக்க, ரைட் சைடில் தெளிக்க. தேன் மேலே இடிக்குது, கூடு மேலே இடிக்குது. ரைட் சைடில் தெளிக்கடா. உனக்கு அதனால தான் உனக்கு பெருசு தந்தேன். பார்த்து எடு, பார்த்து. அது கீழே உள்ள குச்சி அப்படி திருப்பு. இரு, ஒன்று சார் கழிச்சு விட்றாத. கரெக்டாக வச்சுருக்கா. கரெக்டாக பண்ணிட்டு யாரையும் வர விட்டுறாத. டக்குன்னு ஒரே இல்லை உடச்சிடணும், குச்சி உடச்சிடணும். சரியா? இழுத்துறாத. கரெக்டாக இருக்குது. கீழே அமுக்குன மாதிரி இழுத்துறேன்னு. சரியா? தெரியுது பாரு, கொசு குறைஞ்சிருச்சு பாரு. அது கீழே கிடந்தா என்னடா? வாங்குற எடுத்து விடு.
குச்சி கரெக்டாக இருக்குது. குச்சி கரெக்டாக இருக்குடா. கலைஞ்சிருச்சு. வெளில ராட்டு தெரியுமா? இங்கிட்டு வெளியே சும்மா வெளியே வந்து பாடுறா லூஸு பயந்து. இது ஏய் சூப்பர் ராட்ரா. சாரு சாரு இங்கே செம்ம உளுந்துருச்சு பா கீழே உழுவு. ஓட மாட்டேங்குதுங்க. தேன் இருக்குங்க ஓட மாட்டேங்குதுங்க. தேன் ஓடணுங்க. இல்லை அவ்வளோதான் கலைஞ்சிருச்சு. கையை விட்டு எடுங்க போங்க. மேலே உடைச்சானா இல்லையா? கொப்பு உடைச்சிட்டேங்க. உடச்சிட்டா. சும்மா விரிடா. இங்கே வாடா. டேய் இன்னும் தள்ளுறா. அதான் ஒன்றும் பண்ணாது. எங்கேடா போட்டு போகிறா? சரிதான். ஒன்றும் வண்டிக்கிட்ட ஒட்டி போடுறான். மண்ணில் விழுந்து காட்டு மூஞ்ச பாரு. மூஞ்ச காட்டு. மூஞ்ச காட்டு. வாங்குற வச்சு அப்படி தூக்கு. ஏய் கீழே உள்ள இழுக்காதா சார்? மேலே உள்ள மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கு. இல்லை மேலே உள்ள தூக்குனா மேலே போயிடும் அது. தூக்கு தூக்கு அப்படியே. இல்லை இல்லை இப்படி இழுக்காத தூக்கு மேலே. அவ்வளோதான். ஏய் கீழே போட்டு கீழே. அட ஏன்டா பயப்படுறீங்க? வீணா போனீங்கடா. அடிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான்டா. ராட்டு இருக்கிறவன் தான்டா ராட்டான். டே கொசு கடிக்கும் பார்த்து. இல்லை அப்படியே அங்கிட்ட எடுத்துகிட்டு போ சார். சார் டேய் அப்படியே இங்கிட்ட எடுத்துகிட்டு போடா. டேய் சார் அப்படியே அங்கிட்ட எடுத்துகிட்டு வா. எங்கே எடுத்துருவா? அப்படியே இது பேர் எங்கேங்க எடுத்து வரா? அப்படியே சட்டி சட்டி சட்டி. சார் காட்டு. சார் கட்டர் போய் பாரு. கட்டர் போய் இங்கே பாரு. ஏய் இரு ஃபோட்டோ எடுத்து இந்த ராய். டேய் அப்படி வா. அங்கே உள்ள கொண்டு வா. அடிக்கிறாங்க. குச்சை சப்புனாலே சூப்பராக இருக்கும். தப்புறீங்களா? இந்த காட்டர் பீஸ் வைப்போம். குச்சலாண்ணா. ஏய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்டா. அது ஒன்றும் செய்யறா. விட்றா கையை போய் செத்துறாதரா. தேன் இருக்காதாம்ல. இதுக்கு மேலேயே தேன் வேணும் உனக்கு? சின்ன குழந்தைங்க இருக்கலாங்க. கொம்பு தேன்டா. சூப்பர் தானே. இரு வடியிட்டேன். சோட போட்டு நச்சு இருக்காண்டா. டேய் பயந்தும் சாவுரா. எதுக்கு தேன்லாம் கீழே வைக்காண்டா. அப்புறம் அப்பா செம்ம டேஸ்ட்டு. பிச்சு விடுவேன்டா சார். கையில் சார் பிச்சு விடு. குச்சி வேணா தப்பிக்கலாம். இங்கே தேன் வடிகிறது இப்போ. வெறும் முள்ளாக இருக்குடா. அதனால தான் சொல்கிறேன். குச்சியில் உள்ள முள் ஒரு புதுசாக ஒரு நச்சு விட்டு. சரி குச்சி அப்படியே போட. அதையும் சேர்த்து எடுத்துருவோம். ராட்டையும் எடுத்துருவோம். குச்சி கீழே போட்டுறா. நான் நக்கிக்கிறேன். இது கீழே போட்டுறா. கரெக்டாக போய் கீழே போட்டுறாதான். நான் நக்கிக்கிறேன். வா சார் வா. அதையும் எடுத்துருவோம்.
குச்சி வைக்க அப்படியே அது உள்ளே சொன்ன மாதிரி வை, சொன்ன மாதிரி வை, கீழே வந்துட போகுது. இப்போ சாக்கை நதிக்க இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் நதி இதுங்க முதல்ல எந்த தோதில் விழுவும் பார்ப்போம். கரெக்டாக அந்த தோல் தான் விழுவும். ஏய் என்ன நடக்குது? வராது. ஃபினிஷ். டா எம்மு மாட காட்டி திட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து. சும்மா நீ வேற. உமா சொல்லேன் எண்ணெயில் வளர்த்தேன் நெய் ஊற்றி வளர்த்தேன்னு தான் கிடக்கும். நீ போ திட்டா வாங்கி இப்போ எடுத்து வந்துடுவா. அவ்வளோ போகலாம்டாடா. கொஞ்சம் அசரத்துனா தேடிக்கிட்டே இருக்கேன். எப்படி தான் கம்மி மேலே தாண்டா சுற்று பற்றியா, மேலே போய் உட்காந்துச்சு பற்றியா. அப்போ நீ ஃபஸ்ட்டு போகலாம், பின்னாடியே வரேன். இது தள்ளி விடாதா, நான் பார்த்து தாண்டா போக முடியும். ஏய் பைக் நிற்கிறா கிறுக்கு. மூணானா மாதிரி அப்பப்போ வேலை செஞ்சிடறானே. மூணானா வேலை இல்லை ஒன்றும் பண்ணாது. தேனடையும் அறுத்தாச்சு. பட் அதை பார்க்கலே தெரியுது அதில் ஒன்றும் அந்தளவுக்கு தேன் இல்லை. நம்மகிட்ட அந்த குச்சியில் மட்டும்தான் தேன் இருந்துச்சு, அடையில் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கரெக்டான டைமிங் தெரியாமல் எடுத்ததுனால நமக்கு அடையில் ஃபுல்லாக தேன் இல்லை. அடையில் ஃபுல்லாக தேன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல தேன் கிடச்சிருக்கும். குச்சியில் மட்டும் இருந்ததுனால கொஞ்சம் அளவு தான் தேன் கிடச்சி. பட் அந்த கொஞ்சம் தேனுமே செம்ம டேஸ்ட்டு. வீடியோவில் அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. நம்ம நண்பர் வந்து குச்சியை கூட விடாமல் சப்பி எடுத்துருப்பாப்புல. பின்னாடி வர வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் குச்சி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாப்புலன்னு. அதெல்லாம் இதா கட்டு. அருமையான தேன். தேன் இல்லைங்க, கொசெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். என்ன வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் வாயில் வச்சு விட்றேன். பெருசாக இதே மாதிரி தான் அதுவும் வேலையா சுற்றியா மேலே கணக்கான கொள்ளை இல்லையா? வீட்டுக்குள்ளே அங்கே இங்கே தான்டா கொள்ளையில் இந்த கொசை தூக்கி வெளியே போடுறேன். இருக்கிறதாண்டா தேன் இருக்கு. என்னக்கா எலுமிச்சம்பழத்தில் எடுத்தாச்சு தேன். ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. இப்போ தென்னை மரத்தோட தேனை தான் எடுக்க போகிறோம். ஸோ அது எலுமிச்சம்பழத்துலேயே இது அந்த குச்சியில் மட்டும் தான் தேன் இருந்தது. தென்னை மரத்தையும் சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பார்த்துட்டதுனால சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த டைமிங் தெரிஞ்சு எடுக்கிறது தான் நல்லது தேன் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இயற்கையான முறையில் தேன் எடுக்கையில் நல்லது உடம்புக்கு. தேனுங்கிறது வந்து கெட்டே போகாது, வருஷம் ஃபுல்லாக வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய தேன் இருந்தால் நமக்கு லக்கு. பட்டு நமக்கு என்னன்னு தெரியல, நமக்கு தேனை இல்லை. தேனை அறுத்து விட்டாச்சு. தேனியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த அடையை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் தேனி இருக்கா இல்லையான்னு ஓரளவு கணிச்சிடலாம். அடையிலேயே கண்டுபிடிச்சிடலாம் தேனை. ஸோ அடை நல்லா டார்க் கலரில் இருந்துச்சுன்னா, டார்க் கலர்னால் கலருக்கு இல்லை, தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தேன் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த அடையிலே ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டைமிங் தெரிஞ்சு எடுக்கணும் கரெக்டாக. தேனீகளை பாருங்கள், பாதி தேனி பறந்துடுச்சு. ஸோ களைச்சி விட்டனால எல்லா தேனீகளும் பறந்துடும். இதான் ஒரிஜினல் அடை. இது கூண்டில் வைக்கிறது இந்த அளவுக்கு இதாக தெளிவாக இருக்காது. இந்த தேனீக்கள் தான் எங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு வரும். ஸோ தேனீக்களை நம்ம தொடும்போது அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது. அது டிஸ்டர்ப் பண்ணி வெரைட்டி உடையில தான் நம்ம மேலே வந்து கொத்துறது. ஸோ கை வச்சிங்கன்னா கூட கடிக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் தேனீக்கள்.
எல்லாம் பறந்து தான் போகிறத தவிர எதுவுமே கிடைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 தேர்னு எடுத்ததில் அந்த தேர்னில் வந்து கொஞ்சம் இருந்தது, இல்லை சுத்தமாக ஒன்றும் இல்லை. நமக்கு கிடைச்சது கொஞ்சோண்டு தேன் தான். 100 ml கூட வந்துரு, 100 ml இருக்கும் அவ்வளோதான். ஸோ 100 ml இருந்தாலும் அது வந்து சுத்தமான தேன். தேனீக்களை பாருங்கள், எடுத்தாலும் பறந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த தேனீக்கெல்லாம் மோஸ்ட்லி கடிக்காது. யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறது பண்ணுங்கள். தேனீக்களை கையை வச்சு மெதுவாக நகர்த்தி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா கடிச்சிடும். கையை வச்சு நகர்த்தும் போது அது நகர்ந்து தான் போமே தவிர கடிக்காது நம்மளை. இதுதான் தேன் கூடு. இது ஃபுல்லாக மெழுகு தான் இல்லாமல் நெருப்பு பற்ற வச்சிங்கன்னா நல்லா பற்றும். அது பாருங்கள், குஞ்சு வெளியே வருது பாருங்கள். எல்லாம் முட்டை விட்டு இதான் அதோட செல்லு. ராணி தேன் தான் மெயின். இதில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.